ஆம்பூர் பிரியாணி இன்னைக்கு நம்ம வெஜிடேரியன்ஸ்க்காக வெறும் மஷ்ரூம் வச்சு செஞ்சு காட்ட போறேன். அது மட்டும் இல்ல, ஆம்பூர் பிரியாணி தான் இருக்கிறதுல சிம்பிளஸ்ட் பிரியாணின்னு நான் சொல்லுவேன். சீரக சம்பா அரிசியும் அந்த மிளகா பேஸ்ட் தான் இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் ஸ்மெல்லுக்கே காரணம். இதுல நீங்க மஷ்ரூம்க்கு பதிலா எந்த வெஜ்ஜீஸ் வேணாலும் சேர்த்து செய்யலாம், இல்ல சோயா சங்க்ஸ் வச்சு செய்யலாம், இல்ல பன்னீர் சேர்க்கறதா இருந்தா வறுத்து கூட இதுல சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் இதுலயே ஆம்பூர் சிக்கன் பிரியாணியும் செஞ்சிருக்கேன், ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்றேன், பாத்துக்கோங்க. இப்ப பாத்திரத்துல அரை கரண்டி எண்ணெய், ஹோல் மசாலா சேர்த்து வதக்குங்க. ஸ்லைஸ் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. வதங்குற டைம்ல அரை மணி நேரம் ஊற வச்ச 5 காஷ்மீரி காஞ்ச மிளகாயை நான் அரைச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு கை புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு எந்த மசாலா பவுடர்ஸும் கிடையாது. நம்ம அரைச்ச மிளகா பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ இதுல 1/2 கிலோ மஷ்ரூம் சேர்த்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு கரெக்டா இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது 4 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். உப்பு பத்தலனா இந்த நேரத்துல சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து